செய்தி. நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வயல்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள விளை நிலங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வயல்களிலிருந்து சாலைகளை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள விளை நிலங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நெல்லை கேடிசி நகர் முதல் தூத்துக்குடி விமான நிலையம் வரை உள்ள வயல்கள் மூழ்கியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வயல்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். நெல்லையில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களும் அதே போல புறநகர் பகுதியிலும் தற்போது வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் வரை மழை பல்வேறு இடங்களில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் பதிவாகி இருக்க சூழலில் அங்கு இருக்கக்கூடிய வயல்கள் அனைத்தும் தற்போது மழைநீரால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விவசாய நிலங்கள் அனைத்துமே நெல்லை புறநகரில் இருக்கக்கூடிய மற்றும் கிராமங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் தற்போது விளைநிலங்கள் அனைத்தும் வெள்ளத்தால் மூழ்கடிக்கிற ஒரு சூழல்தான் தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நெல்லை முழுக்க இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் அதிகமாக நெல் விளைச்சல் ஈடுபடுவார்கள். அந்த நெல் வயல்கள் அனைத்துமே தற்போது மழைநீரால் மூழ்ந்திருக்க ஒரு சூழலில் இருக்கிறது. குறிப்பாக வசரதபுரம், பக்கப்பட்டி, முரப்பநாடு, வல்லநாடு பகுதிகள் முழுவதுமே தற்போது மழைநீரால் சூழ்ந்திருக்கிறது. அதே போல தெய்வச்செயல்புரம், சோதிநல்லூர் பகுதி விளைநிலங்களும் தற்போது வெள்ளத்தில் கடுமையான அளவு சேதத்தை ஏற்படுத்துகிறது. இந்த இடங்களில் அனைத்து இடத்திலும் கம்பு, நெல் உள்ளிட்ட பொருட்கள் அதிகமாக விளைநிலங்கள் விவசாயம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது அனைத்துமே ஒரு அழுகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை கேடிசி நகர் முதல் தூத்துக்குடி விமான நிலையம் வரை அனைத்து இடங்களிலுமே தற்போது வெள்ளக்காடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லைக்கு உள்ளே வரும் சாலைகள் அனைத்துமே தற்போது வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கும் சூழலில் தற்போது வயல்கள் மற்றும் சாலைகளில் மற்றும் அனைத்து இடங்களிலுமே தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. நேற்றைய தினம் தாழ்வான பகுதியில் மட்டுமே நீட் நின்ற தண்ணீரானது தற்போது அனைத்து இடங்களுக்கும் பரவலாக மூழ்கியிருக்கிறது. இதன் காரணமாக நெல்லை மற்றும் நெல்லை சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் வசரதபுரம், பக்கப்பட்டு, முரப்பநாடு, வல்லநாடு பகுதியில் முழுவதுமே தற்போது வெள்ள நீரால் கடுமையான அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் கூட தண்ணீர் உள்ளே இருக்கும் சூழலில் தற்போது விளைநிலங்கள் அனைத்துமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நெல் அதிக அளவில் பயிரிட்டிருக்கிறார்கள். வயல் அனைத்துமே தற்போது மழை நீரால் மூழ்கடிக்க ஒரு சூழல் தான் இருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே நெல்லை புறநகர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே அதிகமாக நெல் விவசாயம் செய்யும் சூழலில் தற்போது அந்த நெல் பயிர்கள் எல்லாம் அழுகும் சூழல் இருக்கிறது. நேற்றைய தினம் வரை தொடர்ச்சியாக பெய்த கனமழை நேற்று இரவு அதிகமாக கனமழையாக பெய்ய தொடங்கியதன் காரணமாக நெல்லை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை தற்போது கொட்டி தீர்த்து அதன் காரணமாக குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களுக்கும் தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. நெல்லை முதல் விமான நிலையம் வரை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே தற்போது தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. தெய்வச்சபுரம், சோதிநல்லூர் பகுதி மற்றும் அனைத்து இடங்களிலுமே அதிகமாக வயல்களில் நெற்பயிர்கள் நட்டிருக்க சூழலில் அனைத்து இடங்களும் தற்போது நெல்லானது சூழ்ந்திருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் விளைநிலங்கள் அதிக அளவு இருக்கிற இடத்தில் அதிக அளவு நீர் பாய்கின்ற ஏரிகளும் இருக்கின்றன. எனவே அதன் வழியாக வந்த தண்ணீரானது தற்போது வயல்களுக்கு வந்து முழுமையாகவே தற்போது வெள்ளக்காடாகவே நெல்லை புறநகர் விவசாய நிலங்கள் தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பிரதான விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மாவட்டங்களில் ஒன்று. அந்த அடிப்படையிலே அங்கு இருக்கக்கூடிய நெல் பயிர்கள் எல்லாம் தற்போது அழுகும் சூழல் ஏற்பட்டுகிறது. அனைத்து இடங்களிலுமே தண்ணீரானது பெருமளவு தேங்கியிருப்பதால் தற்போது விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.